இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சந்திப்பிலேயே தன்னுடைய பேச்சு திறமையால் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கிறங்கி விழ வைத்து விடுவாராம் சரண்யா என்கின்ற பெண். இப்போது இவர் கைதாகி ஜெயிலில் இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? சேலத்தை சேர்ந்தவர் தீபன். இவருக்கு சரண்யா என்கின்ற பெண் பேஸ்புக்கில் அறிமுகமானார். சரண்யாவும் சேலம் மாவட்டம்தான், கிச்சிபாளையத்தில் வசித்து வருகிறார். பேஸ்புக்கில் தொடங்கிய இந்த நட்பு வாட்ஸ்அப் நம்பர்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் நெருக்கமாக கூடிய அளவுக்கு சென்றுவிட்டது. ஒரு கட்டத்தில் இப்படியே பழகி தன்னை தீபன் கைவிட்டு விடுவாரோ என்று நினைத்தார் சரண்யா. அதனால் தீபனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி வந்துள்ளார். 1-2 வருடங்கள் கழித்து திருமணம் செய்ய தீபன் முடிவெடுத்திருந்தாலும் சரண்யாவின் அழகு, பேச்சு, அன்பு போன்றவைகளை இழக்க முடியாமல் திணறினார் அவர். வேறு வழியின்றி அவரை விட்டு பிரிய முடியாததால் தன்னுடைய குடும்பத்தில் சரண்யாவை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர்களும் தீபனின் காதலை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்ய சம்மதம் சொல்லியிருக்கிறார்கள். சரண்யாவின் தாய்மாமன் ரகுவரன் என்பவர் இந்த திருமணத்துக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி வாழப்பாடி அருகே இருக்கக்கூடிய பேலூர் ஈஸ்வரன் கோவிலில் திருமணமும் நடைபெற்றது. 4 மாத காலமாக தீபனுடைய வீட்டில் வசித்து வந்த சரண்யாவின் நடவடிக்கையில் திடீரென மாற்றம் ஏற்பட்டது. அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே சென்று வந்தார். கடைகள், கோயில்களுக்கு சென்று வந்திருக்கலாம் என்று தீபன் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் வீட்டுக்கு வராமல் சில நாட்கள் வெளியிலேயே தங்கி இருக்க ஆரம்பித்தார் சரண்யா. இதனால் குடும்பமே அதிர்ந்து போனது. தீபனுடைய பெற்றோர்கள் இதை சரண்யாவிடம் கேட்டபோது தாய்மாமன் ரகுவரன் வீட்டுக்கு சென்று வருவதாக சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தீபனுடைய வீட்டிலிருந்த சரண்யா திடீரென மாயமானார். செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. வீட்டிலிருந்த 30 பவுன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை காணவில்லை. வெளியே சென்ற சரண்யாவும் நாள் கணக்கில் வீடு திரும்பவில்லை. எங்கே தேடியும் சரண்யா கிடைக்காததால் தீபன் இது பற்றி ஆத்தூர் நகர போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சரண்யாவை தேடி வந்தனர். அவருடைய செல்போனை ட்ரேஸ் செய்த போதுதான் சேலத்தில் அவர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே சரண்யாவுடைய இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் சரண்யாவையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அப்போதுதான் அந்த முதல் சாக் தீபன் தலையில் விழுந்தது. சரண்யாவிற்கு ஏற்கனவே சேலம் சன்னியாசி குண்டு பகுதியில் வசித்து வரக்கூடிய பன்னீர்செல்வம் என்பவருடன் திருமணம் நடந்துவிட்டதாம். 3 மகன்களும் இருக்கிறார்களாம். அந்த மகன்களை குறித்து போலீசார் விசாரித்த போது 2வது இடி தீபனின் தலையில் விழுந்தது. அந்த மகன்களில் மூத்த மகனுக்கு கல்யாணம் நடந்து பேர பிள்ளைகளும் இருக்கிறார்களாம். அதன் பிறகு தொடர்ந்து நடந்த விசாரணையில் 3வது இடி தீபனுடைய தலையில் தொப்பென்று விழுந்தது. பன்னீர்செல்வத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தனியாக வசித்து வரும்போது சரண்யாவுக்கு நாமக்கல்லை சேர்ந்த இன்னொரு நபருடன் திருமணம் நடந்துள்ளது. அவரையும் விட்டு பிரிந்து 4வதாக கோவை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. 5வதாக வாக்கப்பட்டதுதான் தான் என்பதை அறிந்து நிலைகுலைந்து போனார் தீபன். இதைவிட இன்னொரு ஸ்பெஷல் ஹைலைட் ஒன்று உள்ளது. அந்த தாய்மாமன் இருக்கிறாரே, அவர்தான் சரண்யாவுடைய 2வது கணவர். அடுத்தடுத்த திருமணங்களை செய்து பணம், நகைகளை சரண்யா கொள்ளையடித்த போது உடனிருந்தவர் இந்த தாய்மாமன் ரகுவரன் தான். சரண்யா, ரகுவரன் ஆகிய 2 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை தற்போது ஜெயிலிலும் அடைத்துள்ளார்கள். இப்போதைக்கு சரண்யாவிடமிருந்து 12 பவுன் சவரன் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் வேறு யாரையெல்லாம் சரண்யா ஏமாற்றினார் என்று போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரண்யாவிடம் விசாரணை நடத்தும் போது போலீசாருக்கும் அதிர்ச்சிதான். சரண்யாவுக்கு 34 வயதுதான் ஆகிறதாம். சரண்யாவுக்கு அருள்ஜோதி என்பது இவருடைய ஒரிஜினல் பெயர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சரண்யா, கௌசல்யா என்று பல பெயர்கள் சொல்லி ஊரையெல்லாம் ஏமாற்றி வந்துள்ளார். இதில் முதல் கணவரை விட்டு தனியாக வந்தபோது பாலியல் தொழில் கும்பலுடன் சரண்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதில் சில இளைஞர்களுடன் அடிக்கடி வெளியூர்களுக்கும் சென்று ஜாலியாக ஊர் சுற்றி வந்துள்ளார். போலீசார் சரண்யாவை தேடி வந்தபோது ரகுவரன் வீட்டில்தான் சரண்யா இருந்துள்ளார். 20-25 வயதில் எடுக்கப்பட்ட தன்னுடைய பழைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கில் அப்லோடு செய்வாராம் இவர். திருமணத்துக்காக இயங்கக்கூடிய ஆண்களை குறிவைத்து தன்னுடைய வலையில் வீழ்த்தி இருக்கிறார் இவர். மேலும் பியூட்டி என்று நினைத்து கல்யாணம் செய்தால் போயும் ஒரு பாட்டியிடம் ஏமாந்து தொலைந்து விட்டோமே என்று தீபன் நொந்து போய் கிடக்கிறார். அது மட்டுமல்ல, திருமணம் செய்ய பெண் கிடைக்காமல் நீண்ட காலமாகவே தேடி வரும் நபர்களை தான் சரண்யா தேர்வு செய்வாராம். அது போன்றவர்களிடம் நெருங்கி பழகி திருமணத்துக்கு சம்மதம் பெற்றதுமே தன்னிடம் நகைகள் இல்லை என்று சொல்லி மணமகன் தரப்பையே தனக்கு நகைகளை போட செய்வாராம். இதேபோன்று கடந்த 4 வருடங்களாகவே மோசடியில் ஈடுபட்டது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல 100 சவரனுக்கும் மேல் இவர்கள் நகைகளை பறித்திருக்கலாம் என்கிறார்கள் போலீசார். கடந்த வாரம்தான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 6 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய
சந்தியா என்பவர் கைதானார். தற்போது சேலத்தில் 5 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய சரண்யா கைதாகியுள்ளார். குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் இதுபோன்ற திருமண மோசடிகள் தொடர்ந்து நடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.